நாகை மாவட்டம் கிராமப்புறங்களை அதிகம் கொண்டதாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது பாரத பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கிராமப்புறங்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினருக்கும் இலவச எரிவாயு இணைப்பு கிடைத்துள்ளது. இதனால் கேஸ் அடுப்பின் பயன்பாடும் அதிகரித்துள்ளது. புகையில்லா ஆரோக்கிய சமையல் அனைவரும் மேற்கொண்டு வருகிறார்கள். மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு அமைச்சகம் மூலமாக மாவட்டத்தில் சமையல் அறைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கேஸ் அடுப்பு உபயோகிக்கும் மகளிருக்கான சமையல் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் சமையல் அறையில் சிலிண்டரை பாதுகாக்கும் வழிமுறைகள், சிக்கனமாக கேஸ் பயன்படுத்தும் முறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அடுப்பினை எவ்வாறு பாதுகாத்திட வேண்டும், கேஸ் கசிவுகள் ஏற்பட்டால் அவைகள் குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும், விநியோகம் செய்யும் கேஸ் சப்ளையர்கள் தகவல் தெரிவிக்கும் முறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. சமையல் அறையினை காற்றோட்டமாக வைத்திருப்பது, பாதுகாப்பான முறையில் சிக்கனமாக கேஸ் பயன்படுத்தும் முறைகள் குறித்து இந்த போட்டிகளில் எடுத்துரைக்கப்பட்டது. சமையல் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பாதுகாப்பான முறையில் கேஸ் வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் பணியாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் உஜ்வாலா திட்ட பயனாளிகள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கேஸ் விநியோகஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த விழிப்புணர்வு போட்டியில் கலந்து கொண்ட உமா என்பவர் கூறுகையில், உஜ்வாலா திட்டத்தில் இந்த குக்கிங் காம்படிஷன் வச்சுருக்காங்க. அதில் எப்படியெல்லாம் சமைக்கணும், சீக்கிரம் சமைக்கிறதுங்கிறத கொஞ்சம் நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி அடுப்பை யூஸ் பண்ணணும், ரெகுலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, லைட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. உஜ்வாலா திட்டத்தில் இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்தியன் ஆயில் நிறுவனமும் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் கேஸும் இணைந்து நடத்தும் இந்த மாவட்டத்தோறும் நடைபெறும் சமையல் போட்டியோட நிகழ்வு. இந்த நிகழ்வானது இந்தியா ஃபுல்லாகவும் நடைபெறுகிறது. இதில் சமைக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை இந்தியா முழுவதும் செஞ்சுட்டு இருக்காங்க. பாதுகாப்பு முறையை எப்படி பண்ணுறது, அதை விட விழிப்புணர்வு, பாதுகாப்போட அம்சங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கிராமப்புறங்கள் எங்களை மாதிரி ஏழை பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது பிரதம மந்திரி திட்டம் உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிற சிலிண்டரு எரிவாயு ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்தாங்க. அது மூலியமாக நாங்கள் நிறைய பயன்பட்டுருக்கோம். நாங்கள் அது மட்டும் இல்லை, இந்த விழிப்புணர்ச்சிக்காக கேஸ் எரிவாயு எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சமையல் போட்டியில் கலந்துட்டு இருக்கோம். அதுபடி நாங்கள் பயன்படுத்துகிறோம். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் இலவச கேஸ் இணைப்பு பெற்ற மக்கள் தங்களுடைய கேஸ் இணைப்பினை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்திட வேண்டும். அவர்கள் பாதுகாப்பான முறையில் அந்த கேஸை உபயோகம் செய்ய வேண்டும். குறிப்பாக கேஸை சேமிக்க வேண்டும் என்பது தொடர்பான விழிப்புணர்வு சமையல் போட்டி நாகை மாவட்டத்தில் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் நாகை மாவட்டத்தை சேர்ந்த கிராமப்புற பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் பெற்றனர். நாகையிலிருந்து டிடி தமிழ் செய்திக்காக செல்வன் ஜப்பர்.